உள்ளே துடித்துக் கொண்டிருக்கும் என் உயிர் தமிழை உன்னை வணங்குகிறேன். ஒரு 6 மணிக்கு பேச வேண்டிய நான் இப்பொழுது சிறிது முன்னாலே பேசுங்கள் என்று காலம் படித்திருக்கிறது. நான் பிறந்து கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு பெங்களூருக்கு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி வந்து உயர்ந்திருப்பனோ என்று கூட எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழகம் மெதுவாக போய் என்று சொல்லுகிற போது பெங்களூரை உற்சாகமாக முன்னுக்கு வா என்று நேரத்தையும் பெறுகிற இந்த கர்நாடக தமிழ் சங்கத்தினுடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய இந்த நிகழ்வு நான் என்றும் மறக்க இயலாது. அதோட ஆச்சரியம், முதல்ல என்ன பேர் கூப்பிடும்போது பத்திரிகையில் பேர் இல்லை. ஆஹா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு உடனே அம்சம், இன்னைக்கு பேர் போட்டாங்க இல்லை என்னது ஒய்ஃப், நல்ல வேலை வாங்க. அன்னைக்கு கரெக்டாக நம்ம ஊரில் போயிட்டு என் தங்கச்சி பையனுக்கு சிறுவந்தாடில் புடவை எடுக்கணும், நீங்கள் கூட வரணும்னு. ஐயோ, அதுவே பெரிய தண்டனை, அதுக்கு மேலே தண்டனை யாருக்கு? என்னடான்னு பார்த்தா, சிறுவந்தாடில் ஒரு மணமகளுக்கு புடவை எடுப்பதற்கு 32 பேர் ஒன்றாக சேர்த்து போனாங்க. அந்த 32 பேரில் ஆண்கள் 16 பேர். அந்த புடவையை தேர்ந்தெடுத்து சரி என்று சொன்னது ஒரே ஒருவள் தான், அவள் தான் மணமகள். ஆனா ஒரு மணமகள் தனக்கு தேவையான அந்த புடவையை எடுப்பதற்கு அவள் தான் முடிவு செய்ய போறாள். எல்லாரும் தெரியும், அவள் தான் எடுக்க போகிறாள். ஆனால் எல்லோரும் சென்று அந்த இடத்தில் அமர்ந்து அந்த உணர்வை, அந்த பெண்ணுடைய முகத்தை, அந்த சூழலை எப்படி தனதாக்கிக் கொள்கிறார்களோ, அந்த சூழல் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமானதுதான் வாழ்க்கை. என்ன சார் சம்பந்தமெல்லாம் பேசுறீங்கன்னா இருக்கு. நம்ம சம்பந்தமா இல்லாம பேசுற சம்பந்தப்பட்டிருந்தா பத்திரிகை வேலை. சொன்னார்ல, ஒன்ன 10 பிரிச்சு ஒன்னா கோக்கிறது அப்படின்னு. ஆனா நான் சொல்வதிலே ஒரு சம்பந்தம் இருக்கு. மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் அவளுக்கு தெரியும். 80களிலிருந்து கவிதையும் கட்டுரையும் எழுத்தும் வாழ்க்கையும் பேச்சும் சொல் திறன் வீச்சாக தன்னை மாற்றிக்கொண்டது அவருக்கெல்லாம் தெரியும். காலம் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. நான் முதலே சொன்னேன் அல்லவா, ஒரு மணமகள் புடவை எடுக்க போகிறாள் என்று சொல்கிற செய்தி ஒரு சிறுகதை. அவ போறான், ஒரு பிடிச்சமான படம் இருக்கிறான், வந்துடுறான் என்று சொன்னால் அந்த ஒரு சிறு சம்பவத்தை சொல்வது சிறுகதை. ஆனால் புடவை எடுக்க போகும்போது உற்றார் உறவினர்கள், சூழல், அந்த இடம், அந்த இடத்தில் ஏற்பட்ட தன்னுடைய அனுபவங்கள், தனித்தனியாக பேசிக்கொண்ட நிகழ்வுகள், இப்படி பலருடைய எண்ணங்களையும் பல சூழல்களையும் சேர்த்து வைத்து ஒன்றாக சேர்த்து காலம் நிர்மாணித்து மொத்தமாக தருவதுதான் புதினம். ஒன்னு சொன்னா சிறுகதை, பலதையும் சேர்த்து சொன்னால், நீண்ட கதையாக்கி சொன்னால் அதுதான் புதினம். புதினம் என்கிற வடிவம் என்னன்னா புதுமை இனம். புதுமை இனம், புது இனம். இனம் என்றால் ஒரு வகை. ஆக அந்த ஒரு வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை, வாழ்க்கையினுடைய உணர்வுகளை ஒட்டுமொத்தமாக சொல்வது என்று சொன்னால் அது நாவல், புதினம். ஆக இந்த புதினத்துக்கும் திரைப்படத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் நிறைய இருக்கு, ஏராளமாக இருக்கு. இந்த தலைப்பு குற்றதான் நான் ஆட்சி பண்ண எனக்கு தெரிஞ்சது 10-15 பேர். நான் மரியாதைக்குரிய எழுத்தாளர் சுஜாதாவோடு பழகியிருக்கிறேன். நான் என்றுமே சிறுகதை சக்கரவர்த்தி என்று நெஞ்சும் மண்ணும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல போகிற ஜெயகாந்தனுடன் பழகியிருக்கிறேன். கோவை மணிசேகருடன் பழகியிருக்கிறேன். சாண்டியுடன் பழகியிருக்கிறேன். தீபம் பாசாயுடன் பழகியிருக்கிறேன். அகிலுடன் நான் இன்னும் கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறேன். இப்படி நாவலாசிரியர் நிறைய பேரிடம், கோவை மணிசேகரன் மேற்கொண்டு அசோகமித்திரம் மேற்கொண்டு எல்லோரிடமும் சென்று பார்த்து பழகியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் திரைப்படம் கடந்து விட்டது. இந்த 100 ஆண்டுகளில் திரைப்படங்கள் எத்தனை நாவல்களை எடுத்து தனதாக்கிக் கொண்டிருக்கிறது என்று கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 132 நாவல்கள் திரைப்படமாக ஆகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாவல் என்பது நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு புதியது. முதலில் இங்கு தோன்றியதல்ல, அதில் இத்தாலியில் தோன்றியது. தன்னுடைய ரொமான்ஸ் என்று சொல்கிற அழகிய உணர்வுகளை பொதித்து எழுதுகிற ஒரு வடிவத்தை அவர்கள் கண்டுபிடித்தார். நமக்கு வந்தது 1879 நினைக்கிறேன், பிரதாப முதலியார் சரித்திரம் தான். அப்படிதான் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க. நமக்கு சரித்திரம் சொன்னாலே
வரலாறுகளை எழுதுவதுதான் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் மனித உணர்வுகளை சேர்த்து தொகுத்து வைத்து எழுதுகிற பழக்கம் தமிழிலே வந்தது. அது எப்ப திரைப்படத்தில் வந்து சொன்னா 1934 சினிமா வந்துச்சு. வரும்போது ஒண்ணும் இல்லை, முதல்ல ஒரு 10 செகண்ட் ஒரு ட்ரெயின் போறதை பார்த்து எல்லாம் அதிர்ந்துட்டாங்க. அப்படிதான் சலன படங்கள் தான், பேச்சே கிடையாது. பேச்சு வந்தது எதை பத்தி எழுதுறது, எல்லாரும் படம் பார்க்கணும், எதை பத்தி எழுதுறது என்று சொன்னால் சமூக படங்கள் கிடையவே கிடையாது. புராண கதைகள், காதல கேட்ட கதைகள், பேய் கதைகள், இப்படித்தான் எழுதி கொண்டிருந்தார்கள். முதலாக தமிழ் திரைப்பட உலகத்தில் மேனகா என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அது வழுவூர் துரைசாமி ஐயங்கார் அவர்கள் தான் ஒரு நாவல் எழுதினார். அதுதான் முதல் முறையாக தமிழ்ல எழுதப்பட்ட முதல் நாவலை எடுத்த படம். இரண்டாவது பாத்தீங்கன்னா KR ரங்கராஜ் அரங்கவர ராஜா மாள் அப்படின்னு ஒரு நாவலை எடுத்து படமாக்கிறார். மூன்றாவதாக சொல்ல போவதுதான் மிகவும் ஆச்சரியமான முக்கியமான உண்மை, மிஸ் கமலா என்ற ஒரு திரைப்படம். மிஸ் கமலான்றது ஒரு நாவல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை. TP ராஜலட்சுமி என்று உங்களுக்கு தெரியும். ஆணாகவும் பெண்ணாகவும் பாடியும் ஆடியும் தன் வாழ்க்கையை காலத்தை ஓட்டியவர். அந்த ராஜலட்சுமி அவர்கள் திருச்சியில பிறக்கிறாங்க, திருச்சி பக்கத்துல ஊர்ல பிறக்கிறாங்க. சின்ன வயசு, குடும்பத்துல வறுமை இருக்கிறது. வறுமையை போக்குவதற்காக பாய்ஸ் கம்பெனில போய் சேர்றாங்க. அங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவன் கைவிட்டு ஓடி விடுகிறான். என்ன செய்வதற்கு தெரியவில்லை, கையிலே குழந்தை. மறுபடியும் திரைப்படத்திலே போய் நடித்து பாடி பெரியாளான பாடு ஒரு திரைப்படத்தில் கல்யாணம் செய்து இருக்கிறார். அவரோடையும் கல்யாணம் போயிட்டே இருக்கிறாங்க என்ற இந்த வாழ்க்கையை, தன்னை சுற்றி நிகழ்ந்த அவலங்களை கமலா அவர்கள் ஒரு நாவலாக எழுதுகிறார். வெளியில புலம்பு சொல்ல முடியாது. நட்சத்திரங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்முடைய வருத்தங்களை வெளியில் சொல்ல முடியாது. டக்குன்னு வெளியில போயிடும், அவமானம் ஆயிடும். நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜெயகாந்தனின் கதையில் வருகிற கதாபாத்திரங்கள மாதிரி நமக்கு ஒண்ணு இல்லை. பசியா பட்டினியா திட்டுவோம், ஒன்னா சேர்ந்துக்குவோம். ராத்திரி எல்லாம் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவான், இந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் இப்படியே இருக்காங்க, எப்படி பிச்சுக்காங்க. இவன் ஒழுங்கா போயிட்டு சொன்ன மாதிரி ஆபீஸ் போவான், நேரா வருவான், மனைவி சொன்னா ஏஞ்சி நிற்பான், கேட்பான். பிரமாதமான குடும்பமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் 6 மாசத்துல குடும்பம். ஆனா ஜெயகாந்தன் வருகிற கதாபாத்திரங்கள் கோபம் வந்தால் கோபம், மகிழ்ச்சி வந்தால் மகிழ்ச்சி என்கிற எல்லா எண்ணங்களையும் வெளிப்படுத்தி வாழக்கூடிய சாதாரண மனிதனுடைய உணர்வுக்கு பாருங்க. அந்த உணர்வு உள்ளவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தி விட்டு மறுபடியும் வாழ்வார்கள். பிரியக்கூடாது என்பதற்காக வந்தாக சேர்வார்கள். எங்கே மனிதம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஏளனமாகவே நினைக்கிற விளிம்பு நிலை மனிதனிடம் தான் உண்மை இருக்கிறது. அதனால்தான் தேடி 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 ஜெயகாந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய கதைகளிலே அவர்களை கதாபாத்திரங்களாக மாற்றினார். அப்படியாக அந்த ராஜலட்சுமி அம்மா தன்னுடைய வாழ்க்கையை வெளியில சொல்ல முடியாது. நாம பிறந்தது, கஷ்டப்பட்டது, குடும்பம் நடத்துறது இன்று என்பதை ஒரு நாவலாக எழுதினாங்க கமலான். அந்த கமலா என்கிற அந்த நாவலை அவர்களே தயாரித்தார்கள், அவர்களே இயக்கினார்கள். அந்த திரைப்படத்தை முதன்முறையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அதுதான் முதலில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண் நாவல் எழுதி அவளே தயாரிப்பாளர் ஆகி அவர்களே நடித்து அவர்களே இயக்கி சரித்திரம் படைத்தது. அதுக்கப்புறம் பின்னாடி யாருக்கும் நாவல்களை எழுதியவர்கள் திரைப்படம் இயக்கியது என்பது கிடையவே கிடையாது. இந்த 140 நாவல்களிலும் எழுதிட்டு போயிட்டாங்க, எழுத முன் வரல. ஜெயகாந்தன் சொன்னார், என்னுடைய திரைப்படத்தை எடுக்க யாருக்கு உரிமை இருக்கிறது என்னார். நல்ல இயக்க பீம்சிங் தான் சொன்னது. பீம்சிங் எழுதுற எனக்கெல்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு உணவும், ஒவ்வொரு இடத்தையும் நான் கேமரா போல் எடுத்து பார்த்திருக்கிறேன். ஒரு இசையமைப்பாளர் போல அவருடைய மனதின் உணர்வுகளை நுகர்ந்து எழுதியிருக்கிறேன். ஒரு ஒளிப்பதிவாளர் நான் பார்த்திருக்கிறேன். என்றால் ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒரு இசையமைப்பாளன், ஒரு ஒளிப்பதிவாளன், ஒரு எழுத்தாளன், ஒரு இயக்குனர் என்கிற எல்லா தகுதிகளையும் வைத்துக் கொண்டுத்தான் முதல் சொற்றொடரை தொடங்குகிறான். என்றால் இயக்குதல் என்பது ஒரு நாவல் ஆசிரியனுக்கு தானே வந்து விடுகிறது. ஏன் நாவல் ஆசிரியர்கள் திரைப்படமாக மாறவில்லை என்று சொன்னால், அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம். நாம எழுதுறது தான் கரெக்ட், எனதுல ஒரு வரி கூட மாற்றக்கூடாது.
மாத்தனா என்னுடைய சிசுவை நீ கொள்கிறாய் அப்படிலாம் நிறைய பேர். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சில பேர் எழுதும்போது சொல்கிறார்கள், கவிதை எழுதுவது என்பது என்னுடைய அடி நாதத்திலிருந்து ஒரு கர்ப்பத்தில், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திருஞான சம்பந்தத்துக்கு மட்டுமா கவிதை எழுத வரும்? நம் ஊர்ல பிறந்த குப்ப சுப்பம் கூட தன்னுடைய எழுத்து வடிவத்தை இப்படி பயன்படுத்தலாம் என்று தெரிந்து கொண்டு முன்னாடி எழுதுகிற கவிஞர்களை வாசித்து பார்த்து விட்டு இரண்டையும் கூறு போட்டு தன்னுடைய உணர்வை ஒரு புதிய சொற்களில் பதிந்தால் அவர் மிக திறந்து வைத்தார். எல்லாம் வரும். பிறவி என்பதே கிடையாது. பிறப்பில் இருப்பது என்பது ஒரு நம்பிக்கை. நான் யாரையும் தப்பு சொல்லலை, அது நம்பிக்கை. ஆனால் எல்லாம் வரும் என்பதுதான் விஞ்ஞானம். ஞானம் என்பது சூட்சுமத்தை சொல்ல முனைவது. விஞ்ஞானம் என்பது வெளிப்படையாக ஞானத்தை வாழ பயன்படுத்துகிற உணர்ச்சிகரமான பாதை. அப்படித்தான் எழுத்தாளர்கள். அந்த கமலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முதன்முறையாக எழுதினார். அதுக்கு பிற்பாடு எந்த பெண்ணும். அதுக்கப்புறம் நான் அனுராதராமன் எழுதினாங்க. அனுராதராமனுடைய கதை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்க. சிறை, அவருக்கு இதே பிரச்சனை தான். கணவன் இருந்தார், கணவன் இருந்து படாத பாடு. அவங்க ரயில் விட்டம்மா ஏக கட்டுப்பாடு. கணவன் இறந்து விட்டால் மொட்டை அடிச்சுக்கணும், போட்டுக்கணும், நெத்தில குங்குமம் வச்சக்கூடாது, பூ வச்சக்கூடாது என்று சொல்கிற இக்கட்டான ஒரு சூழல். அந்த எழுத்தாளர் குமைகிறார். நான் உனக்கா பிறந்தேன், நான் ஒரு அப்பா அம்மா வீட்டு பிறந்து வளர்ந்து உன்னுடன் சேர்ந்து வாழலாம் என்று நினைத்து இணைந்தேன். நீ கணவன் போய்விட்டான் என்பதற்காக என் வாழ்க்கையே தொலைந்து விட்டது என்று சொல்வதற்கு எந்த சமூகத்திற்கும் உரிமை இல்லை என்று சொல்லி அவர்கள் எழுத ஆரம்பித்தார். அதுதான் சிறை. ஒரு பெண் ஒருவனால் பாதிக்கப்பட்டு விட்டால் முடங்கி கிடப்பதல்ல, அவன் வீட்டுக்கே சென்று நான் வாழ்வேன், என்னை தொடக்கூடாது. அவன் வீட்டுக்குள்ளே போய் சென்று தனக்காக ஒரு வேலை போட்டுக் கொண்டு உன்னிடம் வாழ்வேன் என்று இருந்து தன்னை தொடலாம் என்று இருக்கிறவன் சந்தேகப்பட்டான். தொடர்ந்து ஒரு முறை தொட்டுவிட்டு வாழ்நாள் முழுதும் தொடாமல் தன்னை பாதுகாத்தவன் தான் உண்மையான ஒரு கணவனுக்கு தகுதியுள்ள ஒருவன் என்று சொல்லப்பட்ட கதைதான் சிறை. 100 நாள் மரியாதைக்குரிய இயக்குனர் ஆர்சி சக்தி எடுத்த படம். அவங்க நிறைய வந்து கூட்டுப்புழுக்கள் வந்துட்டு நிறைய வந்து அவங்களாம் எடுக்கல. ஜெயகாந்தன் தான் உன்னை போல் ஒருவன் என்ற ஒரு நாவலை நானே எழுது, நானே இயக்குவேன். ஒளிப்பதிவாளர் கேட்கிறார், என்ன கோணம் சொல்கிறேன்? கதாபாத்திரங்கள் முன்னால் நான் இருந்து அவனை பார்த்து எடு என்று சொன்னால் கேமராவை நகர்த்துவது வேலை, அவ்வளவுதான். உணர்ச்சிகள் தான் முக்கியம், கோணங்கள் அல்ல முக்கியம் என்று அந்த படத்தை அவர் இயக்கி தேசிய விருது வாங்கினார். ஒரே ஒரு நாவலாசிரியர், டிபி ராஜலட்சுமிக்கு அப்புறம் ஒரு நாவலாசிரியர் இயக்குனரானது ஜெயகாந்தன் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி பீம்சிங் அவர்கள் சில நேரங்களில் சில மணிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லவேளை யாரும் ஜென்சி அந்த தலைமுறையா இல்லை. நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். திருக்குறளை மீண்டும் மீண்டும் படிக்கிற போது சுவை கிடைக்கிற போல் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நான் சொல்கிற போது நீங்கள் திருப்பி பார்க்கிற அனுபவத்தை தான் தரும். அந்த பீம்ஸ் உங்களுக்கு தெரியும். அவர் தமிழன் அல்ல, வடநாட்டிலிருந்து வர்றார், தமிழை கற்றுக்கொள்கிறார், படிக்கிறார், அவர் எடுக்கிறார். சில நேரங்களில் சில நேரங்களில் ஒரு நாவல் எடுக்கிறார். ஒரு நடிகை நாடகக்காரர்கள் ஜெயகாந்தனுடைய அந்த கதையை எடுக்கிறார். அவருடைய மகன் பி லெனின் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு எடிட்டராக இருப்பவர். அவர் ஊருக்கு 100 பேர் என்று ஜெயகாந்தனின் கதை எடுத்து இயக்கி தேசிய விருதை வாங்குகிறார். நிறைய பேருக்கு தெரியாது. ரஜினி, கமல், மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி, இதுக்கு மேல யாருமே தெரியும். சினிமான்னா 4 பேரிடம் முடியும் அல்ல. 140 நாவல்கள் திரைப்படமாக இருக்கிறது. முதன்முறையாக நான் வருகிற போது இயக்குனர் மகேந்திரன் அவர்களை நான் மதிப்பேன். இயக்குனர் மகேந்திரன் பார்த்தீங்கன்னா அவர்தான் தமிழ் திரைப்படங்களில சினிமா எடுத்த வசனம் 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 இல்லைன்னா ஒரு மரத்தை சுத்தி பாடுகிற 4 பாட்டு, அதுக்கப்புறம் ஃபைட். அப்பவாது பரவாயில்ல, ஒரு ஆள் அடிச்சா 4 பேர் விடுவான். இப்ப ஒரு ஆள் அடிச்சா 100 பேர் அவரே போய் விடுறான். ஆனா அதெல்லாம் ஹிட் ஆகிறாங்க. இந்த ஜென்சி தலைமுறையை பார்த்தா ஐயோ புல்லரிக்குது. உங்களுடைய உணர்வு ஒரு திரைப்படத்தில் இருந்து. அப்பெல்லாம் எம்ஜிஆர் படத்துல எனக்கு எங்க அம்மா இல்லை, ஒரு வயசுல அம்மா தவறி விட்டாங்க. அது அவர் குற்றமா அது என் குற்றமா தெரியாது. காலத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி.
ஆனால் கவலைப்பட்டதில்லை. பெற்றால் ஒரு அம்மா, பெறாதவனுக்கு எல்லோரும் அம்மா. அதனால்தான் தாய் வாரைகள் என்னை ஏற்றுக்கொண்டது. நினைச்சுக்கிறேன், அம்மா இல்லைன்னா உனக்கு தாயின்னு ஒரு அம்மான்னு பிடித்தலுடைய அந்த பத்திரிகையை என்ன துணையாசிரியராக வலம்புரிஜாம் சேர்த்தார். அதெல்லாம் ஆவடிக்குமாரெல்லாம் எழுதி அதுக்கு பெருமை சேர்த்தார். எதுவுமே நிகழ்வது யாவும் நன்மைக்கு. அந்த பீம்சிங் அவர்கள் அவர் பாவரிசையில் படம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தால் பசி தீரும், பாகப்பிரிவினை, பாதகாணிக்கை, பாகப்பிரிவினை வரிசை எடுப்பார். எம்ஜிஆர் அந்த பக்கம் போட்டியா, தாயை காத்த தனியன், தாயை போல பிள்ளை அப்படின்னு, தாய்க்கு பின்தாரம் அப்படின்னு வருவாங்க. ரெண்டும் ஒரு அழகான போட்டி, பாவுக்கும் தாவுக்கும். பா என்றால் பாட்டு, தாய் என்றால் தா, ரெண்டுமே போட்டு போட்டது மிகச் சிறப்பாக வந்தாங்க. அப்படி ஜெயகாந்தனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய நான் பழகியவர் சுஜாதா. சுஜாதா காலம்லாம் ஒரு நவீன காலம், நிறைய எழுதிட்டார். அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நாவல்கள்லாம் ஒரு 10 நாவல்கள் கிட்டத்தட்ட வந்து கரையெல்லாம் சென்னவப்பு என்று ஆரம்பிச்சு பல படங்கள் வந்திருக்கிறது. அதுல ஒரு திரைப்படத்தில் நான் அவரோடு சேர்ந்து கதையை உருவாக்க வேண்டிய காலகட்டம் இருந்தது. இயக்குனர் சங்கர் உங்களுக்கெல்லாம் தெரியும், மிக பிரம்மாண்டமான இயக்குனர். அவர் முதல்வன் என்ற படத்திற்கு என்னை அழைக்கிறார் கதைவாதத்தில். சுஜாதா அவர்களை சேர்ந்து நாங்கள் பேச வேண்டும். மற்றவங்களாம் மகாபலிபுரத்தில் போயிட்டு அங்கே ஹோட்டலில் உட்காந்துருப்பாங்க. நானும் சுஜாதா அவர்கள் மட்டும்தான் ஆழ்வார்பேட்டையிலிருந்து, நான் இப்போ தேனாம்பேட்டையில் இருந்தேன், ஆழ்வார்பேட்டையிலிருந்து அவரும் நானும் ஒரே காரில் ஏறிட்டு பேசிட்டு போவோம். அது ஒரு நாவலில் இருந்து படமாக்கப்பட்டத முதல்வர். நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. முதல்வர் கதை விவாதம் பண்ணுகிற போது ஒரு பிரச்சனை வருகிறது. நாவலை அப்படியே எடுப்பதா? எடுக்கக்கூடாது. நாவலை புரிந்து கொள்வது, நாவலின் உணர்வுகளை, மனித விரும்பியத்தை, அந்த உணர்வை, சூழலை, அது சொல்ல வருகிற கருத்தை முழுதாக ஏற்றுக்கொண்டு படித்த படிக்காத எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு காட்சி அமைப்பின் மூலமாக ஒரு இயக்குனர் அதை கடத்துவது என்றால் அப்படியே சொல்வதல்ல, மாற்றி புனைவது. புதினத்தை எடுத்து திரைக்கதை வடிவமாக்கி அதை எளிய மக்களுக்கும் புரிந்து கொள்கிற மாதிரி அந்த நாவலை கடத்துவது, அது நிறைய பேருக்கு வராது, ரொம்ப கஷ்டம், மிகப்பெரிய கடினம். ரைட்டரை வச்சுட்டு எழுத சொன்னாக்கா அவர் விடவே மாட்டார். நான் அப்படி நினைச்சு எழுதலையே பாரு, எனக்கு அதிகாலை என்பது 6:15 மணி தானே, நீங்க எனக்கு 7:15 மணி, எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணுவாங்க. எப்பயுமே ரைட்டரை வச்சுக்கிட்டு திரைக்கதை பண்ணக்கூடாது. எப்படி அப்பாவை வச்சுக்கிட்டு பிள்ளை எப்படி வளர்க்கலாம்னு ஒரு அம்மா நினைக்கப்படாதோ அது மாதிரி ரைட்டரை வச்சுக்கிற உரிமை இருக்கு, ஆனால் இல்லை. ஒரு வெளிநாட்டில் ஒரு எழுத்தாளர் சொல்கிறார், என்னுடைய நாவலை நான் எவருக்கும் தரமாட்டேன். ஏன்? என்னுடைய கதாபாத்திரங்களும் அந்த உணர்வுகளும் உள்ளதை அவன் சிதைத்து விடுவான், சிதைத்தால் நான் மரணித்து விடுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் உலகமே போட்டுகிற காட்ஃபாதர் என்கிற ஒரு படம், அது ஒரு நாவல். அந்த நாவலை அந்த இயக்குனர் படித்துவிட்டு இதை திரைப்படமாக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். எப்படி திரைக்கதை எழுதுகிறார் என்று யோசிக்கிறார். அந்த எழுத்தாளருடைய ஒவ்வொரு வரியையும் அழகா கட் பண்ணி ஆல்பம் மாதிரி, நம்ம போட்டோ ஆல்பம் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு வரியையும் எடுத்து ஒட்டி விடுகிறார். அந்த நாவலில் முக்கியமான வரிகளை எல்லாம் எடுத்து ஒட்டி வைத்து விட்டு விழுகிற பயந்தாவர் ஆக்கிவிட்டு அவர் எப்படி செய்யலாம் என்று எழுத்தாளரை கூப்பிட்டு, நீங்க தானே எழுதுனீங்க, இது எப்படி திரைப்படமாக்கலாம் அப்படின்றது. அவருக்கு எழுதுறதோட சரி, என்னையான அந்த ஒம்புக்கு இருக்கிற அப்படின்னு பார்த்துட்டு, என்ன ஒவ்வொரு எழுதியிருக்கேன், நான் மொத்தமா எழுதுவேன். அவள் காலையில் எழுந்தாள், முகம் பூ போல மலர்ந்திருந்தது. அந்த சூழல் மகரந்த மலர்களில் வருகிற வாசத்தை ஏந்தி கொண்ட தென்றல் அவளை கடந்து சென்றது. அருகில் இருந்த கணவன் கம்பீரமாக வந்தான், அவன் சூரியன் போன்று இருந்தான். நீ எப்படிங்க திரைப்படமாக்குறது? எழுதலாம், படிக்கிறவன் கற்பனை பண்ணிக்குவான். அட, நம்மள ஒரு புருஷன் அப்படி நல்லா தான் இருக்கும், நம்முடைய மனைவிக்கு நல்லா இருக்கும். ஒரு எழுத்தாளன் அந்த நாவலை படித்து விட்டு புரிந்து கொண்டு தனக்கான உலகத்தில் அந்த கதாபாத்திரம் சஞ்சரிப்பான். ஆனால் திரைப்படம் என்பது வேறு. மறுபடியும் உருவாக்க வேண்டும், ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும், கதாபாத்திரங்களுக்கு உணர்த்த வேண்டும், வசனங்களை எழுத வேண்டும், காட்சிகளை இசை வடிவில் ஒளி வடிவில் மாற்றி அமைத்து எளிதான மனிதர்களை 2.5 மணி நேரம் கட்டுப்பட வேண்டும். ஒரு நாவலில் வரிகளாக சொன்னதை காட்சி வடிவமாக மாற்ற வேண்டும். திரைப்படம் என்பது ஒளி கலந்த
நாவல் வடிவம். அவர் எழுத்தாளர் சொல்றார், ஐயா என்னை விட்டுரு, நான் எழுதிட்டேன், நீ எழுதுறது எப்படி வேணா எழுத்துக்கிறார். இப்ப என்ன பண்ணலாம் அந்த கதை என்ன? நம்ம எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், இதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பான்ல குடியினர், யாருன்னு பார்த்தா அதுக்குன்னு திரைக்கதை எழுதுவர்கள் சொன்னாங்க. எழுதி 2 3 பேரை உட்கார வைத்து இந்த கதையை, காட்ஃபாதர் உங்களுக்கு தெரியும், ஒரு கடத்தல்காரனுடைய பின்புல வாழ்க்கையை பற்றிய ஒரு முழுமையான கதை, சின்ன வயசுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு டான் பற்றிய கதை. டான் தானே ஃபேமஸ். இப்போ அதிகமான படம் சொன்னா டான், இல்லைன்னா கஞ்சாவை கடத்துறது, இதுதானே கதை இருந்தால் தான் எடுக்க முடியும். ஒரு நல்ல படத்திற்கு நல்ல கதை வேணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நல்ல கதைக்கு, ஒரு நல்ல படத்துக்கு பெரிய பட்ஜெட்னா ஒரு ஆள் வேணும் தெரிஞ்சவங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட்டு வந்து நில்லு மற்ற வசதி ஆடி விட்டு கடாயில கலைஞ்சி போட்டு கொடுத்தாங்க. அது பேன் இண்டியா ஃபிலிம். அது அந்த காலத்தில் இல்லை, காட்ஃபாதர் காலத்தில் அப்படி இல்லை. திரைக்கதை எழுதுவதற்கு உட்கார்கிறார்கள் அவர்கள். 1 வருடம் அந்த நாவலை பகுதி பகுதியாக மாற்றி எழுதிய பிற்பாடு 3 அமர்ந்து, இயக்குனர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், அந்த பண்ணவர், அதை தயாரிக்கிறேன் என்று வந்தவர், அவரும் அமர்ந்து பேசுகிறார்கள். 3 மாத காலம் மறுபடியும் பேசுகிறார்கள். இப்படி எடுத்த நல்லா இருக்கும் அப்படி என்று பேசிய பின் வந்ததுதான் நாம் எல்லாம் பார்த்து மகிழ்கிற காட்ஃபாதர். ஒரு நாவலை அதை வேறு விடயமாக நீ பெற்றுவிட்டாய். வளர்ப்பு என்பது தாய் தந்தையோடு அல்ல, ஒரு ஆசிரியரிடம் செல்கிறது. ஒரு ஆசிரியன் குழந்தை பெற்ற பிற்பாடு முழுமையான மனிதனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, அறிவார்ந்த தலைமுறை மாணவனாக மாற்றுவது என்பது தாய் தந்தை இல்லை, மனிதர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஆசிரியர்கள் தான். ஒரு ஆசிரியரினுடைய மனதில் ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு இறைவன் இருக்கிறான். காசு கொடுத்துட்டார், கிடையவே கிடையாது. அதுபோல ஒரு நாவல் என்பது தான் பார்த்த வாழ்க்கையை, தான் பார்த்த மனித மாண்புகளை, தான் பார்த்த சமூகத்தை, பொருளாதார பிரச்சனைகளை, ஏற்றத்தாழ்வை எடுத்து மொத்தமாக ஒரு நாவலாக எழுதுகிறான். அதை திரைப்படமாக மாற்றுவது இன்னொரு வேலை. அப்படித்தான் சுஜாதாவோட, இப்பதாங்க வரேன், சங்கர் கிட்ட போய் உட்காரோம். என்னங்க கதை? ஒரு நாள் முதல்வர் ஆக முடியுமா? இப்ப நிறைய பேர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. இப்பதான் திடீர்னு வர்றாங்க, கையசைக்கிறாங்க, பட்டு வீசுன்றாங்க. அது வீசும் எங்க வீசுறது அப்புறமா தெரியும். காத்து வீசுதோ எது வீசுதோ தெரியல. அந்த ஒரு கதைக்குள்ள நம்ம போவோம். நம்ம சுஜாதா கதைக்கு வந்துடுவோம். ஒரு நாள் முதல்வர். சுஜாதா சொல்கிறார், சார் ஒருவன் டிவி ஸ்டேஷன்ல வேலை செஞ்சான், போனான், ஒரு பிரச்சனை வந்தது, டக்குன்னு ஒரு முதல்வர்கிட்ட சண்டை போட்டான். ஒரு நாள் முதல்வர் சண்டை போட்டதும் ஒரு நாள் முதல்வர் சரிண்ணா, சரி இருந்து பாடுறான்னா, இருந்தான், சிறப்பாக செய்தான். என்ன புது கதையா இருக்கு? இதுதான் மக்களாட்சின்னு ஒரு படம் அர்த்தம். ஒரு திருடன், அவனுக்கு வாய்ப்பு வந்தது, முதல்வரானா, திருண்ணு தப்புன்னு ஜனங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நல்ல முதலமைச்சரானா. கிட்டத்தட்ட அது கதை வந்துச்சே. மலைக்கலைஞர் என்ன கதை? எம்ஜிஆர் நிறைய பண்ணிட்டார், நாடோடி மண்ணிலே பண்ணிட்டார். நாம கொஞ்சம் உப்பு மிளகா போட்டு அப்படியே மாத்தி மசாலா போட்டு வேற கதை சொல்லிடுவோம். அப்படி சுஜாதா சொல்லுகிற போது எப்படி சார் ஆகும்? அதெல்லாம் ஆயிடும், அதெல்லாம் படிச்சவங்க ஜனங்க, அவங்க எல்லாம் ஒத்துவாங்க. நான் சொல்கிறேன், இது முதலில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா? இல்லை. இல்லாத ஒன்றை இருக்கும் என்று எண்ணி நீங்கள் திரைப்படத்தை எடுத்து அதை எப்படி நம்ப வைப்பீர்கள்? படிச்சவன் புரிஞ்சுக்கிறான் சொன்னா சுஜாதா தான் புரிஞ்சுக்கிட்டார், எங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் எம்ஏ படிச்சிருக்கேன், பிஹெச்டி வரைக்கும் போயிருக்கேன், வைவா தான் போல, மாநில கல்வியில படிச்சிருக்கேன், சத்தியமா படிச்சிருக்கேன், இளங்கலை தமிழக படிச்சிருக்கேன். எங்கள் ஆசிரியர் சுந்தரம், நன்னன், டாக்டர் இளவரசி, செல்வ கணபதி, மு மேத்தா, நிறைய நீண்ட பட்டியல். எனக்கே புரியல சார். சுஜாதா அப்படி பார்த்தாரு, ஒரு கொசு காக்கா மாதிரி பார்த்தாரு. உனக்கே புரியலையா? எனக்கே புரியலையே. ஏன் நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம் என்று ஒரு அரசியலமைப்புல வீதிதோறும் நடந்து ஓட்டு கேட்டு அவருடைய நம்பகத்தன்மை மேல ஓட்டு போடுவோம். அதிகம் ஓட்டு வாங்குவாங்க, ஜெயிப்பாங்க. ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிகமா சேர்ந்து ஒரு முதல்வராகிறார்கள். அவங்க 5 வருஷம் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள கதை சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும்.
நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் முதல்வர் நான் முடியாது என்று சொன்ன போது அதுவரை சரி என்று சொன்ன சங்கர் இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குங்க. முதல்ல இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு நாள் முதல்வர் எப்படி சங்கதி, அதை முதல்ல புரிய வைப்போம் என்ற பிற்பாடுதான் கதையினுடைய சூட்சுமத்தை விரிவாக்குகிறார். ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, ஒரு பேட்டி வைப்போம். பேட்டியிலே அந்த எதிர்கோணங்களிலே பேட்டி அமைந்திருப்பாடு, அவனை ட்ரிகரிங் பண்ண ஒரு பாடு, அவன் நீ ஒரு நாள் இருப்பார் என்று சொல்கிறான். இது இருந்து கொடுங்கன்னா எப்படி இருக்க முடியும்? இந்த பக்கத்துல இருக்கிற மணிவன் சொல்றான், வாய்ப்பு இல்லைங்க, ஒரு புதுசா சட்டம் உருவாக்கையா, ஒரு நாள் தானையா, காலையில 9 மணி வருவான், 6 மணிக்கு போறான், அது 8 மணி நேரத்துல என்ன பண்ணிடுவான் பார்த்துக்கலாம் என்று ஒரு சவாலில் விடுகிறார். அந்த நேரத்திற்குள் விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த சூழலை மாற்றுகிறான் என்று ஒரு 8 சீனா பிரிச்சு முதல்ல எப்படி நடக்கும் என்பதை புரிய வைக்க திரைக்கதையில் நாங்கள் அகலமாக்கிறோம். இது கதையில கிடையாது. சுஜாதா பிறகு சொன்னார், எனக்கு இது சம்மதம் இல்லை, ஒரு சாதாரண விஷயம், இது போய் இப்படி பண்ணணுமான்னார். 25 நிமிடத்தை அந்த திரைப்படம் எடுத்துக்கொண்டது. ஆனால் அப்படி மக்களுக்கு எடுத்துக்கொண்ட பிற்பாடுதான் அந்த கதையினுடைய முழுமையான பலன் கிடைத்தது. இதுதான் ஒரு புதினத்திற்கும் திரைப்படம் ஆக்குவதற்கும் உள்ள வித்தியாசம். எங்கேயும் போகணும். நான் ஒரு சிறுகதை எழுதினேன், சைக்கிள்னு ஒரு கதை எழுதினேன். நான் ஓட்டோலம் பக்கத்துல சைக்கிள் எனக்கு கிடைக்கல. எங்க ஊர்ல ஒரே ஒரு மளிகை கடை தான் இருந்தது. 2 வீடுகளில் தான் பத்திரிகை படிப்பார். ஒருத்தர் ராணி படிப்பார், இன்னொருத்தர் வந்து விகடன் படிப்பார். அவங்க 2 பேரும் ஆசிரியர்கள். ஒரே ஒரு வீட்டுல தான் மறுபடியும் ரேடியோ இருக்கும். இப்படி இப்படி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சூழலில் ஒருத்தர் நிலத்துல விவசாயம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் கடை வைக்கிறார். ஊரே காரி துப்புது. ஏன்னா அவன் பயிர் செய்யறான், நெசவு நெய்யறான், எல்லோரும் ஒரு வேலை செய்கிறான். நீ என்ன அதை விட்டுட்டு இதர காசை போட்டு வாடகை சைக்கிள் கடை வைக்கிற, நீ வட்டிக்கு வாங்குற கம்மநாட்டி மாதிரி ஆயிட்டேன் என்று ஊர் ஏசுகிறது. அவன் வாங்குறான், உழைக்கிறது கஷ்டங்க, எங்க அப்பா உழைச்சான், நான் ஏங்க உழைக்கணும் அப்படின்னு வாடகை சைக்கிள் வைக்கிறான். அந்த வாடகை சைக்கிள் எல்லோருக்கும் ஆச்சரியமாகுது. என்றாவது ஒரு நாள் இந்த வாடகை சைக்கிளை ஓட்டிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டிலும் படிக்கிற பிள்ளைகள் கனவு கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் எனக்கும் ஒரு கனவு. ஒரு மணி நேரத்துக்கு 50 காசுகள். அப்போ நான் சொல்றது 72, 73 காலகட்டம், 70களின் காலகட்டம். அப்ப சைக்கிள் கொடுறான்னா கொடுக்க மாட்டான். யாராவது ஒருத்தர் சொல்லு, உனக்கு ஜாமீன் கொடுக்கணும், என்னமோ பெரிய ஏரோப்ளேன் எடுத்துட்டு போற மாதிரி இவந்தே வருவத்தை சக்கரையா இருக்கும். ஆனா அதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. ஆள் ஒன்று சொல்லி, ஆமா நம்ம தெரிஞ்சு வருதாங்க, கொடுக்குறேன், நீ தான் சொல்ற, கொடுக்குறேன், எடுத்துட்டு போவோம். அப்போ ஒரு சைக்கிள் வாடகை எடுப்பதற்கே ஜாமீன். அந்த காலகட்டத்தில் எனக்கு நான் மல்லாட்டெல்லாம் உரிப்பேன். கோடை காலத்துல அப்பெல்லாம் பணம் ரொம்ப கஷ்டம். படிப்பதற்காகவே படிக்க, சாப்பிடுவதற்காகவே படிக்க போறோம். காமராஜரும் எம்ஜிஆரும் இந்த தமிழ்நாட்டில் செய்த மிகப்பெரிய நன்மை, பசிக்கிற மக்களை பசிக்கும் வழிகாட்டி படிப்புக்கும் வழிகாட்டி. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் காமராஜரும் எங்களுக்கு சோறு போடலன்னா நான் ஏதோ ஒரு மாடி வச்சுட்டு காணாத பிள்ளையாகிட்டேன். இந்த சமூகம் வளர்ந்ததுக்கு காரணம் இந்த படித்த ஏழைகள் மேல் அன்பு கொண்ட ஒரு இயக்கங்கள். அதுல எழுத்தாளர்களும் ஆசிரியர்களும் பெரும் பங்கு. அது தமிழாசிரியர்களுக்கெல்லாம் கையெழுத்துக்கு முன்ன அவங்கதான் படி, அக்குப்படி, வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லா இனத்தையும் சொல்லி இந்த இனங்களில் பகையில்லை என்று சொல்லிவிட மகா. அப்படி ஒரு நாள் சைக்கிள் எடுக்கிறேன், ஒரு 50 காசு கையில் இருக்கு. 1 மணி நேரத்தில் போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஆசிரியரை பார்த்து, சார் பாத்தீங்களா சார், நானும் சைக்கிள் ஓட்டுறேன் காப்பி காப்பாரு. ஏன் நல்ல காலம் ஒரு ஊர்ல இல்லை. 2 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க. நீ வாத்தியார் பையன் தானே உட்காரு அப்படின்னு. அப்போ கூழ் கொடுக்குறாங்க. அப்போ கூழ் தான் எங்களுக்கு சொர்க்கம். கூழ், கஞ்சி, களி தான். நாங்க இட்லி வடை பார்த்ததெல்லாம் எப்படியோ தீபாவளி கொடுத்த தான் அந்த காலத்துல. உட்காருக்குறாங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. என் கையில் இருக்குது 50 பைசா தான். 2 மணி நேரம் கூட்டி போச்சு. இன்னும் 1 ரூபா கடன் வாங்கணும். புரியல. நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்து சைக்கிள் கடைக்கார சொல்றேன், இல்லை நான் விட்றேன், நான் சொன்னேன் கையில் காசு இல்லையே அப்படின்னு மறுபடியும் ஓட்டுறேன். இப்படியே ஓட்டி 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 போய் கட்சியில மாலையாகி விடுகிறது. என்ன செய்வது தெரியவில்லை. என் அக்கா 12 கிலோமீட்டர் தள்ளி வேட்டவலம்ல குடியிருக்காங்க. அதனால 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போறேன். போய் அங்க தங்கி ஒரு போறதுக்குள்ளேயே போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, காலையில விட முடியும். அப்போ ஒரு 5 ரூபாய் அப்பா கடன் கேட்டாரு அப்படின்னு ஒரு பொய் சொல்லலாம் கதை கட்டிட்டு போறேன். அங்க போறேன். என் போதாத காலம் எங்க மாமா வந்து வெளியிட்டு போயிட்டாரு. அக்கா சொல்றா, நீ வந்து இந்த நைட்டு இருந்து காலையில போடா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போதான் இட்லி சொல்றாங்க அவங்க வீட்டுல. அவங்க நேரம் பாருங்க, பணக்காரங்க அவங்க. நாங்க தான் 7. 2 இட்லி போட்டு சாப்பிட்டு படம் பக்கத்துல வந்து ஒரு தியேட்டர் இருக்கு,
அங்க வேட்டல் தேட்டர், ரமணி தேட்டர் ஒன்று இருந்துச்சு. அந்த தேட்டர்ல அக்கா பொண்ணோட போய் படம் பார்க்குறேன். படம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கனவுல என்னன்னா அந்த சைக்கிள் வந்து ஒட்டக மாதிரி பெருசாகி என்னை பார்த்து பயப்படு அப்படி மேலே ஊதுருவோன்னு பயந்துகிட்டே இருக்கேன். எனக்கு தேவை ஊர்ல போனா சைக்கிள் விடலன்னா நான் அவுட்டு, வாழ்க்கையே போயிடும். போய் படம் பார்த்து வந்து படம் எப்படி இருக்கு எனக்கு பூரா கனவு பூரா சைக்கிள் தானே வருது, படத்துல எங்க வருது. முடித்து விட்டு காலையில் எழுதியிருக்கிறார். மாமா வர்றாரு, சாப்பிட்டு முடிச்சு சொல்றேன் 5 ரூபாய் போதாது, டைம் ஆயிடுச்சு, 10 ரூபாய் கடன் வாங்கணும். அவர் எழுந்து கேட்கிறாரு, என்னடா வந்திருக்கேன்? இல்ல அப்பா யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டாரு, சொன்ன சொல்லு மீற மாட்டாரு, கை நீட்ட மாட்டாரு. ஆனாலும் அவரே மாமாட்ட போய் ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு வாடா, நாம தறி நெஞ்சிட்டு அடுத்த வாரம் கொடுத்துருவோம் அப்படின்னு கண்டிஷனா சொல்லிட்டாரு. அதனால வந்துக்கிறேன். அவர் உள்ள போய் படம் எடுத்துட்டு வரும்போது என் கிரகம் அந்த பக்கமா வாசல் வழியா ஒருத்தர் போனாரு. டேய் நீ இங்கேயா இருக்க, உங்க தேடிக்கிட்டு இருக்காண்டா ஊர்ல. அவர் படம் எடுத்து அப்படியே பார்த்தாரு, எதுக்கு தேடுறாரு? அவன் ஏதோ சைக்கிள் எடுத்து போயிட்டு வரவே இல்லையா அப்படியே தூக்கி உள்ள வச்சாரு. அவ்வளவுதான். அடுத்த 3 மணி நேரம் கழித்து தந்தை வருகிறார், எட்டி உதைக்கிறார், உருண்டு புரண்டு அழுகிறேன். சைக்கிளில் முன்னாடி அமர வைத்து விட்டு பின்னால் உட்கார்ந்து கொண்டு 12 மைல்களிலும் என்னை அறிவுரை சொல்லிக் கொண்டு வருகிறார். நான் அழுது கொண்டே ஓட்டி கொண்டு வந்து வீட்டுக்கு வருகிறேன். அந்த கடைக்காரிடம் சென்று, ஏண்டா ஊரெல்லாம் உழைக்கிறாங்க, நீ மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய, யாரை கேட்டா கொடுத்தா அவன் திருப்பி சம்பாதிக்கிறானா கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த கடனை தான் நெசவு நெய்வதற்கு வைத்திருந்த அந்த பொந்துன்னு சொல்லுவோம், அதை விட்டு அவன் முகத்தில் எரிந்து விட்டு, இனி சைக்கிள் பக்கமே போகக்கூடாது, எவனுக்கும் கொடுக்க கூடாது என்று சொன்னார். சில மாதங்கள் கழித்து எனக்கு வீட்டு வாசலில் ஒரு சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிளை எங்க அப்பா வாங்கி தந்தான். அவ்வளவுதாங்க கதை. இதை ஒரு இயக்குனர் படித்துவிட்டு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த படத்தை செய்ய வேண்டும் என்று உரிமை வாங்கினார். கமலக்கண்ணன் என்று கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு நண்பர். அந்த நண்பர் சொன்னது போலவே குரங்கு படல் என்ற கதையாக சொல்லி அந்த சைக்கிளை திரைப்படமாக மாற்றினார். சர்வதேச திரைப்படங்களில் அது முதலிடத்தில் வந்தது. கோவா சர்வதேச திரைப்பட விழாவிலே அந்த ரெட் கார்பெட் சொல்லுவாங்களே, அதுல எல்லாரும் போகிற போது நானும் இயக்குனரும் சக நடிகர்களும் சென்ற போது அப்பதான் தெரிஞ்சது, அவங்க எழுத்தாளர்களை மதித்து சொன்னாங்க. ராசி அசக பண்ணாங்க. அவங்களுக்கு அது நான் தான் போன, அவ்வளவு மரியாதை கிடைத்தது. ஒரு எழுத்தாளன் திரைவடிவமாக மாறுகிற போது கிடைக்கிற சுகத்தை அப்பொழுது கண்டேன். ஆக ஒரு நாவல் என்பது முழுமையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த எழுத்தாளனுடைய மனதில் உணர்வில் பட்ட அனுபவத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த நாவலை படிப்பவர்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும்? எல்லாம் படிக்காம சுகம்ன்றாங்க. நான் வீட்டில் நிறைய புத்தகம் வச்சிருக்கேன். எனக்கு புத்தகம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலனாக்கா அவங்க பேரை எழுதிச்சுட்டேன். ஆஹா கடவுளே, இங்கிருந்து ஒரு புத்தகம் நீ படிக்கிறிய, படிக்கிறதே புண்ணியம், அது திருட்டல்ல, அது அவனுக்குன்னு எழுதி வைக்கப்பட்ட புத்தகம் நினைப்பேன். ஆனா அப்படித்தான் ஒருத்தர் 2 பேர் வாங்கி போனாங்க, பெரிய பெரிய புத்தகமா வாங்கி போய் என்னடா நல்லா படிக்கிறார் போலன்னு போனா ஒரு நாள் தலைமாட்டில் 2 புத்தகம் வச்சிருந்துச்சு. என்னங்க எந்திரன் படம் மாதிரி அப்படியே புஸ்கு எல்லாம் எழுத்துக்களும் உள்ள போயிடும் அப்படின்னு வச்சுக்கலாம் கேட்டா, ஐய படிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு குத்து வராதுங்க, அது ஒரு சோம்பேறி செய்யற வேலைங்க, ஏங்க வாங்கி பண்ணீங்க? இல்லைங்க எங்க வீட்டுல தலைகாணி பிரச்சனை இருக்குது, கேட்டா கொடுக்க மாட்டாங்க, நீ எல்லாம் தெரிஞ்சு வராச்ச 2 புத்தகம் வாங்கிட்டு வர. ஆடா பாய், சுக துக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு எழுத்தாளன் நாவலாக படைத்து அது படித்தால் எத்தனை விரிவான உலகம், உணர்வு, நம்பிக்கை கிடைக்கிறது என்று எழுதுகிற உலகத்தில் அதை வார்த்து மடித்து தலைமாட்டில் வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்கிறாயே, நீ எல்லாம் ஒரு மனிதனாய் நினைத்து, ஐயா இன்னொரு முறை வாங்க, பெரிய புத்தகமா இருக்க எத்தம் பாருங்க, இருக்குதான் கிடக்கு, கொன்றுவேன், உறவே முறிஞ்சிடும். நீ மாமாங்கிறதுக்காக பார்க்கணும். எங்க அம்மா கூட பிறந்தவங்க ஒழிச்சு சொன்ன எழுத்து, ஒவ்வொரு சொல்லும் ஒரு உயிர். ஒரு படைப்பு என்கிற சுகத்தை அதை படித்தவன் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். நான் முதல் முறையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சி மகேந்திரன் தெரியும், 2 நிமிஷம் தான் கடந்து போனாலும் தப்பு இல்லை, முன்னாடியே பேசணும்ல, 6 வரைக்கும் பேசுறேன், 5 நிமிஷம். மகேந்திரன் அவர்கள் அவருடைய கல்லூரியிலே புரட்சி தலைவர் இருக்கிற போது சினிமா பற்றி கிண்டலும் கேலியுமாக பேசுறான். ஏன்னா நம்மளை வச்சுக்கிட்ட ஒரு மாணவன் தப்பா பேசுறானே, மிக உயர்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தார். அவர் என்றும் எவருக்கும் கேடு செய்யாதவர். மற்றவராக இருந்தா மகேந்திரன் அன்னைக்கே வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க, காலேஜ் விட்டு தூக்குறாங்க,
டிரான்ஸ்பர் பண்ணு, ஏதாவது பண்ணு செய்வார். ஆனால் மகேந்திரனை அழைத்து அவனை பாராட்டி பேசுகிறார். மகேந்திரன் சிறப்பான பார்வை, தகுதியான சொற்கள் என்று சொல்லி அவரை கூடவே அழைத்து கொண்டு வந்து ஒரு பெரிய நாவலை கையில் கொடுத்தார். பேசணும் இல்ல, இந்த குடி பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு புக்கை கொடுக்குறார். பொன்னியின் செல்வன் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது நீங்க படிச்ச பொன்னியின் செல்வன் இல்ல, அது கொஞ்சம் ஒரு செல்வன், அது ஒரு மாதிரி போகிற போக்கில் ஒரு செல்வன். எங்க பையன் பொன்னியின் செல்வன் படம் பார்க்கணுன்றதுக்காக 10 வால்யூம் படிச்சுட்டு படம் பார்த்து வந்து சொன்னான், என்னப்பா எப்படிப்பா படம்னா, இருக்குப்பா அது பாட்டு அது இருக்குது, நான் 10 பாட்டு இருக்குது. ஏன்னா அதுதான் சொன்ன பெரிய விஷயம். ஒரு நாள், அதாவது உலகமறிந்த ஒரு வாசிப்பு நிறைந்த ஒரு பெரிய படைப்பை ஒன்று உருவாக்காமல் இருக்க வேண்டும். அப்படி உருவாக்க வேண்டும் என்று முனைந்தால் அதை தாண்டி திரை வடிவாக மாற்றி சொல்கிற திறமை இருக்க வேண்டும். அப்படியே சொல்வதில்லை. அந்த பொன்னியின் செல்வனை மகேந்திரன் சார் கொடுத்ததும் 6 மாதம் மாங்கு 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 உட்காந்துட்டு தனக்கு தெரிந்த அத்தனை திறமைகளை வச்சு எழுதினார். எழுதி முடித்த பின் சொன்னார், இதை நான் படம் எடுக்கல, உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன், ஆனா என்னுடைய கனவு படம் ஒரு நாள் செய்வேன் போனார். வீட்டுக்கு போயிட்டார். அவ்வளவுதான் வாழ்க்கை நினைச்சார். திருப்பி வந்து துக்ளக்கில் வந்து பத்திரிகை சேர்ந்தார். திரைப்படங்களுக்கு விமர்சனம் எழுதினார். காலம் மாறியது. தங்கப்பதக்கம் படத்திற்கு வசனம் எழுதினார். பக்கம் பக்கமா வசனம், பக்கம் பக்கமா வசனம். சிவாஜி அப்படி நிற்பார், எல்லாரும் வசனம்னா இதான் என்று எழுதியவர் தனக்கென்று ஒரு வாய்ப்பு வருகிற போது முள்ளும் மலரும் என்று உமாச்சந்திரனுடைய நாவலைத்தான் எடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, 20 படங்களுக்கு மேல வசனம் எழுதியவர், பேர் வாங்கியவர். மகேந்திரன் என்ன சொன்னாலும் படம் கிடைக்கும். ஆனால் அவர் சொல்கிறார், ஏற்கனவே ஒரு படம் போல அழகாக எடுக்கிற இந்த நாவலை நான் படமாக எடுப்பதுதான் என் வாழ்க்கையினுடைய தவம். உமாச்சந்திரனுடைய கதையை முள்ளு மலரும் எடுக்கிறார். காளிங்கிறது தெரியும். இந்த காளி கெட்ட பயசார், இந்த காளி என்கிற வார்த்தை அந்த மகேந்திரன் உருவாக்கினார். அவர் சொல்றார், இந்த நாவலை எழுதுகிற போது நான் உள்வாங்கிக் கொண்டேன். சூட்சமா சொல்றேன், எங்க புதினங்களை திரைப்படமாக மாற்ற வேண்டும் என்கிற கவனம் தான். அவர் சொல்கிறார், நான் இந்த கதையை உள்வாங்கிக் கொண்டேன். அவன் காளி கை வெட்டுப்பட்ட போது அப்படியே நிறுத்திட்டேன், கதையில நான் தொடரல. வெட்டுப்பட்ட பின் நான் ஒரு கதையை உருவாக்கினேன். என் தங்கைக்கும் தங்கையின் மேல் இருந்த காதல், அந்த திருமணத்திற்கும் இருக்கிற அந்த உணர்ச்சி பாகங்களை சொல்லி நான் முடித்து விட்டேன். திரைப்படம் வந்து விட்டது. அது நாவல் இல்லை, அப்படியே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் சாரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதே மாதிரிதான் கே பாலச்சந்திரனிடம் பணியாற்றிய அந்த கோவை மணிசேகரன் அவர்கள், அவர் நாவல் எழுதினார் தென்னங்கீச்சு. அதே நாவலை அவர் திரைப்படமாக பயங்கரமான கோபக்கார், எதிரில் தான் அடிச்சு பேசுவார். அவருக்கு புரட்சித் தலைவர்கள் மிகப்பெரிய பரிசையும் தந்தார். எழுத்தாளருடைய நாவலை படிப்பது ஒரு சுகம். நமக்கெல்லாம் பாருங்க, வளர்ந்து படிச்சு உடனே ஐடியில 1 லட்சம் வாங்கிட்டு காதல் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஒரு வாழ்க்கை சுவையும் இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் பரிந்துரை செய்கிறேன், நீங்கள் நாவல்களை படியுங்கள். ஒரு நாவலுக்குள் ஒரு அழகான 50 ஆண்டு கால மனிதர்களின் வாழ்க்கை இருக்கிறது, 100 ஆண்டு கால மனித விழுமியங்கள் இருக்கிறது. நீங்கள் வாழ வேண்டிய வாழ்ந்த அனுபவங்களின் கோர்வை இருக்கிறது. நீங்கள் மக்களோடு சேர்ந்து வாழாவிட்டாலும் பரவாயில்லை, வாழ்ந்த மனிதர்களுடைய அந்த உணர்வை பொக்கிஷமாக்கி இருக்கிற புதினங்களை படியுங்கள். வாழ்க்கை சுகமா. உங்களுக்கு வேறு எதுவும் வாழ்க்கையில் வாசலாக மாறாது. புதினங்கள் தான், படிப்பதுதான் இன்னொரு சுகத்தையும் வாழ்க்கையும் முன்னேற்றத்தையும் தரும் என்று சொல்லி, புதினங்கள் திரைப்படங்களாகிற வகைகளையும் வழிகளையும் அறிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமாகும் என்று சொல்லி, இதுவரை வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டு.